ஓ, துரைக்கு ரோஷ் வேற வருதோ? எருமை, என்ன வயசாகுது உனக்கு? தயவு செஞ்சு டாப்பிக்கை மாற்ற எனக்கு ரொம்ப பப்பிசியமாக இருக்கு. சரி, அதை விடு. இத்தனை வருஷத்துல நீ யாரையும் லவ் கூட பண்ணலையா? அப்படிலாம் சொல்லிட முடியாது. அதானே பார்த்தேன், உண்மை வெளியே வருது பார். என்ன? இல்லடா, உன்ன மாதிரி பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, எப்படி மிஸ் பண்ணாங்க? என்ன மாதிரியா? ஆமா. என்ன மாதிரி தான்? எந்த மாதிரி? டேய், நீ ஒரு ஆம்பளை நாட்டுக்கட்டடா. ஏ, உங்ககிட்ட யாருமே சொன்னது இல்லையா? சரி சரி, சிரிச்சது போதும், கதைக்கு வா. சாருன்னு ஒருத்தி இருந்தா. ஃபுல் நேம்? சாருமதி. ஆ, காலேஜில் ஜூனியர். நல்ல பொண்ணு, பார்க்க அழகாக இருப்பா. காலேஜ் படிக்கும்போது எந்த அறிகுறியுமே தெரியல. படித்து முடிச்சுட்டு ஒரு நாள் வீட்டில் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணான். பேசலாமான்னு கேட்டா. பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு சொன்னான். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன். செம்ம கடுப்பாயிட்டா. உனக்கு ஓகேனா சொல்ல, வீட்டில் அம்மா போட்டு பேச சொல்கிறேன்னு ஓப்பனாக போட்டு உடச்சிட்டா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல? அவள் சொன்னது எனக்கு புரியுது. சரி, என்னதான்டா சொன்ன? நான் என்ன சொல்ல? எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னேன். அவள் என்னை விடுற மாதிரி இல்லை. வேறு வழி இல்லை, உண்மை சொன்னேன். என்னன்னு? உன்னை பற்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தா, மூச்சு வாங்கினா, கிளம்பி போயிட்டா. 3 மாதம் கழிச்சு கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வச்சா. அப்புறம் கால் பண்ணா, நீங்கள் பாட்டுக்கு நடந்து வச்சுட்டு கல்யாணத்துக்கு வராமல் இருந்துடாதீங்க, நான் உங்களை ரொம்ப எதிர்பார்ப்பேன், கட்டாயம் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னான். நீ போனியா? என்ன இருந்தாலும் அவள் என் மேலே ஆசைப்பட்ட பொண்ணு, பாவம். நான் போனால் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, போல.